ஹலோ கைஸ், வெல்கம் டு பிட்ஸ் அண்ட் பீசஸ். இந்த வீடியோவில் நம்ம ராஜ்யசபா பற்றி இன் அண்ட் அவுட் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ராஜ்யசபா ஃபர்ஸ்ட், உங்களுக்கு ராஜ்யசபான்னு சொன்னோன்னு என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னா அப்பர் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட். அப்பர் ஹவுஸ் ஏன்னா ஸ்டேட்ஸ்லாம் அங்கே இருக்கு, ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் அப்பர் ஹவுஸ். இல்லைன்னா இதோட நீங்க வந்து ஈஸியான ட்ரிக் என்ன ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ராஜ்யசபாவோட டேர்ம் வந்து 6 இயர்ஸ். 6 இயர்ஸ் ஒரு எம்பியா ராஜ்யசபாக்கு போனீங்கன்னா 6 இயர்ஸ், வேற லோக்சபாக்கு 5 இயர்ஸ். யார் அதிகம் இங்க? 6 இயர்ஸ். ஸோ இவங்க தான் அதிகமா இருக்கிறது, இவங்க தான் ஸோ அப்பர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரே ட்ரிக்ல நீங்க வந்து ரெண்டு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க ராஜ்யசபாவை. ஏன் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா ராஜ்யசபா இஸ் கம்போஸ்ட் ஆஃப் ஸ்டேட்ஸ். அதிகமாக ஸ்டேட்ஸோட ரெப்ரஸன்டேஷன் இருக்கு. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் அப்பர் ஹவுஸ் ஆஃப் த இந்தியன் பார்லிமெண்ட். ஸ்டேட்ஸ்ல இருக்காங்க, யூனியன் டெரிட்டரிஸ்ல இருக்காங்க. அதற்கப்புறம் பர்சன்ஸ் நாமினேட்டட் பை த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. யாரு அப்படின்றத பின்னாடி பார்ப்போம். இதோடைய தலைவர் யாரு? ராஜ்யசபான்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தலைவர். லோக்சபாக்கு தலைவர் யாரு அப்படின்னா ஸ்பீக்கர், விச் மீன்ஸ் தலைவருங்கிறத விட ப்ரிசைடிங் ஆஃபீஸர். ஸோ presiding officer of Lok Sabha is Speaker. Presiding officer of Rajya Sabha is the Vice President of India, இல்லைன்னா Chairman of Rajya Sabha. Vice President of India அந்த விர்ச்சுவல Vice President of Indiaவா இருக்கிறதுனாலேயே he will be the ex officio chairman of Rajya Sabha. ex officio chairman அப்படின்றால் ex officio இந்த போஸ்ட்னால இந்த போஸ்ட் எதனால வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாங்கிற போஸ்ட்னால ஃப்ரீயா உங்களுக்கு இலவச இணைப்பா வரக்கூடிய போஸ்ட் என்ன அப்படின்னா எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன். எக்ஸ் அஃபிஷியோ அப்படின்னா இந்த போஸ்ட்னால இது வருது அப்படின்னு அர்த்தம். வைஸ் பிரசிடென்டா நீங்க இருக்கிறதுனாலே யூ ஆர் ஆட்டோமேட்டிக்கலி பிகமிங் த சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா. ஓகே, அதுக்கப்புறம் டெபுட்டி சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா. அவங்க வந்து எங்க இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ராஜ்யசபாவோட மெம்பர்ஸ்ல ஒருத்தரை ராஜ்யசபாவை சூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அவருடைய வேலை என்ன? டெபுட்டி சேர்மனுடைய வேலை என்ன அப்படின்னா எப்பப்பெல்லாம் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா விச் மீன்ஸ் சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா லீவ் போடுறாரோ அன்னைக்கு போய் அந்த சீட்ல உட்காந்துக்கிறது, ஹவுஸை ப்ரிசைட் பண்றது இவருடைய வேலை. அது இல்லாம வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்து பிரசிடென்ட் வந்து திடீர்னு ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாரு அப்படின்னா வைஸ் பிரசிடென்ட் வில் ஆட்டோமேட்டிக்கலி டேக் ஓவர். அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை இதுதான். அங்க போகும்போது வைஸ் பிரசிடென்டோட சேர் வந்து காலியாகும். விச் மீன்ஸ் சேர்மன் ஆஃப் ராஜ்யசபாவுடைய சேர் வந்து காலியாகும் எப்போ பிரசிடென்டா போய் வைஸ் பிரசிடென்ட் ஆக்ட் பண்ணும்போது. அப்ப என்ன பண்ணுவார்னா டெபுட்டி சேர்மன் வில் பிரிசைட் ஓவர் த ராஜ்யசபா. கிளியரா? ஓகே. கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ். கான்ஸ்டிடியூஷன் ராஜ்யசபாவை பத்தி என்ன சொல்லுது அப்படின்னா ஆர்டிகல் 80 நீங்க புரட்டி பாத்தீங்க அப்படின்னா தெரியும். என்ன சொல்லுது அப்படின்னா மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் ஆஃப் ராஜ்யசபா இஸ் 250. 250க்கு மேல போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. விச் இஸ் நியர்லி ஹாஃப் த அமௌண்ட் ஆஃப் லோக்சபா. லோக்சபால கிட்டத்தட்ட 520 சீட்ஸ் இருக்கு, ஒர்க்கிங் சீட்ஸ். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 250 வந்து ராஜ்யசபா. அது அப்படியே அந்த சைடு ஒரு தனி ஹவுஸ், இது தனி ஹவுஸ். இதுல 12 மெம்பர்ஸ் வந்து பிரசிடென்ட் நாமினேட் பண்ணுவார். சச்சின் டெண்டுல்கர் இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்க, பிடி உஷா இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நாமினேட்டட் பை த பிரசிடென்ட். 238 பேர் வந்து ஸ்டேட்டோடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். இவங்க எப்படி எலெக்ட் பண்ணப்படுவாங்க அப்படின்னா எம்எல்ஏஸ். எம்எல்ஏஸ் வில் எலெக்ட் தீஸ் ராஜ்யசபா எம்பிஸ். அதுக்கப்புறம் 3 யூனியன் டெரிட்டரிஸ். ஏன் மூணு யூனியன் டெரிட்டரிஸ் அப்படின்னா நம்ம இங்கே பார்த்தோம் ஸ்டேட்ஸ் எப்படி ராஜ்யசபா மெம்பர்ஸ் வந்து அனுப்புறாங்க அப்படின்னா த்ரூ தேர் எம்எல்ஏஸ். ஸோ ஆப்வியஸா எம்எல்ஏஸ் தான் அங்க வந்து ஓட்டு போடக்கூடிய ஆட்கள் ராஜ்யசபா எம்பிஸ் தேர்ந்தெடுக்கிறதுக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி எல்லா ஸ்டேட்ஸ்லயும் எம்எல்ஏஸ் இருக்காங்களா அப்படின்னு கேட்டா நோ, ஒன்லி 3 ஸ்டேட்ஸ் ஹேவ் எம்எல்ஏஸ். என்னென்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டெல்லி, புதுச்சேரி, அப்புறம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் எம்எல்ஏஸ் இருக்காங்க. அந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சிட்டீங்க அப்படின்னாலே you will automatically say only 3 states have MLAs. So அந்தந்த எம்எல்ஏ அந்த ஸ்டேட்ஸ் மட்டும்தான் டெல்லி, புதுச்சேரி, ஜம்மு அண்ட் காஷ்மீர். இந்த 3 ஸ்டேட் மட்டும்தான் ராஜ்யசபாக்கு மெம்பர்ஸ் அனுப்ப முடியும். மெம்பர்ஸ் நாமினேட்டட் பை த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா 12 பேர் பார்த்தோம் இல்லையா? அவங்க வந்து என்னென்ன ஃபீல்டுல தே ஷுட் ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா இந்த LASS. L for literature, A for art, S for social service and S for science. இது எதற்கு LASS நான் சொல்றேன் அப்படின்னா இதை நீங்க ஞாபகம் வைக்கணுமானா கண்டிப்பா ஞாபகம் வைக்கணும். ஏன் அப்படின்னா இதே மாதிரி ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு கவர்னர் வில் நாமினேட். அப்போ சி LASS இதே கிரைட்டீரியா தான் சி கோஆபரேட்டிவ் மூவ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கிரைட்டீரியாவும் சேர்ந்து வரும். விச் மீன்ஸ் த பாட்டம் லைன் கவர்னர் வில் நாமினேட் அக்கார்டிங் டு த பேசிஸ் ஆஃப் கிளாஸ், whereas President nominates Rajya Sabha MPs according to the criteria of laws, LASS. சரிங்களா? அலோகேஷன் ஆஃப் சீட்ஸ். யார் சொல்றா சீட் இவ்வளவு அலோகேஷன் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு இவ்வளவு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 4th schedule ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும்.
ராஜ்யசபாவுக்கு ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ்க்கு எவ்வளவு ஸ்டேட்ஸ் பிரிச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, எப்படி பிரிச்சு கொடுத்துருக்காங்க? ஹவு வேர் இட் இஸ் மேட் அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன் ஃபோர்த் ஸ்கெடியூல்ல. How it is made அப்படின்னா according to the basis of the population of each state. உத்தர் பிரதேஷ் will have obviously large ராஜ்யசபா population because states represent பண்ணுது. larger population in a state வந்து உத்தர் பிரதேஷ் அப்படி இருக்கு. whereas கோவா சிக்கிம் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப மைனர் தான், டென்சிட்டி பாப்புலேஷன் டென்சிட்டி கம்மி, அங்க இருந்து கம்மியா தான் வரும். சரிங்களா? நாளைக்கு ஒரு புது ஸ்டேட் கிரியேட் பண்ணப்படுறாங்கன்னா அந்த ஸ்டேட்டுடைய பாப்புலேஷனை பொறுத்து இட் வில் சேஞ்ச். எலக்டோரல் காலேஜ் யார் யாரெல்லாம் ஓட்டு போடுவா ராஜ்யசபா எம்பியை தேர்ந்தெடுக்கிறதுக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹவு தே ஆர் எலெக்டட் அப்படின்னா இன்டைரக்ட் எலெக்ஷன். ஏன் அப்படின்னா இன்டைரக்ட் அப்படின்னா மக்கள் நேரடியா ஓட்டு போடுறது கிடையாது. மக்கள் எப்படி, இட்ஸ் மீன்ஸ் இங்க வந்து பீப்புள் ஆர் எலெக்டிங் எம்எல்ஏஸ் வில் எலெக்ட் ராஜ்யசபா எம்பிஸ். ஆனா இந்த ரோடு இட் இஸ் மேட் வெரி சிம்பிளிஃபைடு வித் ரிகார்ட்ஸ் டு லோக்சபா. லோக்சபா எடுத்துட்டீங்க அப்படின்னா பீப்புள் டைரக்ட்லி லோக்சபா எம்பிஸ். ஸோ இதை வந்து டைரக்ட் எலெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க, இதை வந்து இன்டைரக்ட் எலெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க ராஜ்யசபா. ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் ஈச் ஸ்டேட்ஸ் அண்ட் 3 யூனியன் டெரிட்டரிஸ். என்னென்ன யூனியன் டெரிட்டரிஸ்? டெல்லி, ஜம்மு அண்ட் காஷ்மீர், புதுச்சேரி. 3 union territories are elected by the elected members of legislative assemblies. Simply MLAs simply. ஓகேங்களா? இது எப்படி, என்ன வகையான ஓட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சிங்கிள் டிரான்ஸ்பரபிள் ஓட் இல்லைன்னா ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் வியா சிங்கிள் டிரான்ஸ்பரபிள் ஓட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம பின்னாடி பார்ப்போம் எலெக்ஷன் சிஸ்டம்ஸ்ல தனியா. ஓகே, அதே பாயிண்ட் தான். அடுத்து இட் இஸ் கால்ட் அஸ் அ பெர்மனன்ட் ஹவுஸ். ஒய் இட் இஸ் கால்ட் அ பெர்மனன்ட் ஹவுஸ்? ஏன் எப்பவுமே அந்த வீடு இருந்துகிட்டே இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ், தேர் இஸ் நோ டிசல்யூஷன். அதை நீங்க கலைக்கவே முடியாது. எப்படி, இது ஒரு ஆச்சரியமா இருக்கு, எப்படி கலைக்க முடியாம இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதற்கு ஒரு காரணம் இருக்கு. இப்ப வந்து ஒரு டோட்டலா நம்ம எவ்வளவு 250 பேர்னு பார்த்தோமா, அதை நம்ம சிம்பிளிபிகேஷனுக்காக ஒரு 60 பேர் அப்படின்னு வச்சுக்கோமே. ஓகேங்களா? 60 பேர் 2000வது வருஷம் ஒரு எலெக்ஷன் நடக்கும், 2002வது வருஷம் ஒரு எலெக்ஷன் நடக்கும், 2006வது எலெக்ஷன் 4வது வருஷம் ஒரு எலெக்ஷன், விச் மீன்ஸ் 2 வருஷத்துக்கு ஒருக்கா எலெக்ஷன் நடக்கும். இந்த 60 பேர்ல 2000வது வருஷம் வந்து 20 பேர் செலக்ட் பண்ணப்பட்டிருப்பாங்க, 2002 20 பேர் செலக்ட் பண்ணப்பட்டிருப்பாங்க, 2004 20 பேர் செலக்ட் பண்ணப்பட்டிருப்பாங்க. இவர் எப்ப ரிட்டையர் ஆவார்னா 2006ல ரிட்டையர் ஆவார். ஓகேங்களா? இவர் எப்ப ரிட்டையர் ஆவார்னா இந்த 20 பேர் 2008ல ரிட்டையர் ஆவாங்க, இவங்க 2010ல ரிட்டையர் ஆவாங்க. சரிங்களா? விச் மீன்ஸ் 2 வருஷத்துக்கு ஒருக்கா 1/3 ஆஃப் த மெம்பர்ஸ் ரிட்டையர் ஆகிட்டே போவாங்க. ஸோ அந்த இது அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? லோக்சபா என்னன்னா 5 வருஷத்துக்கு ஒருக்கா டோட்டலா சீட்டை கலைச்சு மாத்துற மாதிரி எல்லாத்தையும் டோட்டலா மாத்திடுவாங்க. ப்ராபபிலிட்டி 500 பேர் புது ஆட்களா வர்ற கூட லோக்சபால வாய்ப்பு இருக்கு. ஆனா இங்க டிசல்யூஷனே கிடையாது, அது பாட்டுக்கு ரன் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? சரி, அப்போ ஃபர்ஸ்ட் 1950ஸ்ல நம்ம கான்ஸ்டியூஷன் வந்தப்போ எப்படி எலெக்ட் பண்ணப்பட்டிருப்பாங்க? இந்த 2 வருஷத்துக்கு ஒருக்கா ஒருத்தர் ரிட்டையர் ஆகிறாருங்கிற கான்செப்ட் அங்க பொருந்தாது அப்படின்னா 1950ல வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் 1951ல வருது, 1951 52 1950ல வருதுன்னு நம்ம கணக்காக வச்சுப்போமே. விச் மீன்ஸ் 1956ல தான் ஃபர்ஸ்ட் ரிட்டையர்மெண்ட்டே ஆகும். ஏன்னா நம்ம 6 இயர்ஸ் நம்ம சொல்லிட்டோம். கரெக்டுங்களா? அப்ப 2 வருஷத்துக்கு ஒருக்கா 1/3 மெம்பர்ஸ் ரிட்டையர் ஆனாதான் புது ஆட்கள் வர முடியும். ஃபர்ஸ்ட் 6 வருஷத்துக்கு இது குழப்பமா இருக்கும். அந்த டைம்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா லாட்டரி சிஸ்டம் மூலமா தேர்ந்தெடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் 2 வருஷம் யார் வெளியே போறது, அடுத்த 4வது வருஷம் யார் வெளியே போறது அப்படின்னு சொல்லி. 6வது வருஷம் ஆபீஸா ஃபர்ஸ்ட் வருஷம் வந்தவங்களே வெளியே போயிருவாங்க. சோ அப்ப மட்டும் இந்த பிரச்சனை வந்துச்சு. அப்ப வந்து லாட்டரி சிஸ்டம்ல தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. சரி, இப்போ நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா ஒரு சீட்டுங்க 2020ல ஒருத்தர் எலெக்ட் பண்ணப்படுறார் ராஜ்யசபா சீட்டுக்கு. அவருடைய சீட் வந்து 2026 வரையும் வேலிடா இருக்கும். 2024ல ஒரு ரிசைன் பண்ணிட்டு ஓடிடுறாரு, எனக்கு வேணாங்க இந்த சீட் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்போ பேலன்ஸ் வந்து 2 வருஷம் இருக்கும். அந்த இடத்துல நீங்க எலெக்ட் பண்ணப்படுறீங்க, அவர் சீட்டுக்கு பை எலெக்ஷன் வருது, நீங்க எலெக்ட் பண்ணப்படுறீங்க அந்த சீட்டுக்கு அப்படின்னா நீங்க அந்த பேலன்ஸ் 2 வருஷம் மட்டும்தான் தொடர முடியும். ஓகேங்களா? ரிமைண்டர் ஆஃப் த டேர்முக்கு மட்டும்தான் தொடர முடியும். ஓகேவா? இதுதான் கான்செப்ட். இதுல அப்படிதான் தேர்ட் பாயிண்ட் அதான் சொல்லுது. சரி, இப்போ லோக்சபா பார்த்துட்டோம், ராஜ்யசபா பார்த்துட்டோம். நவ் வி ஆர் கோயிங் டு see the relationship between ராஜ்யசபா அண்ட் லோக்சபா. ராஜ்யசபாக்கும் லோக்சபாக்கும் உண்டான ரிலேஷன்ஷிப் என்ன? ஃபர்ஸ்ட், கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் டு த லோக்சபா, விச் மீன்ஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எல்லாம் கலெக்டிவா யாருக்கு ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு கேட்டீங்கன்னா லோக்சபாக்கு தான் ரெஸ்பான்சிபிள். டு த பார்லிமெண்ட் அப்படின்னு சொன்னா அது தப்பு.
ஆர்டிகல் 75ல தெளிவா டு த லோயர் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட்னு சொல்லி தெளிவா இருக்கு. ஸோ இந்த இடத்துல கொஸ்டின்ஸ் வந்து மாத்தி கேட்க வாய்ப்பு இருக்கு. ராஜ்யசபா cannot மேக் ஆர் அன்மேக் த கவர்மெண்ட் விச் மீன்ஸ் ராஜ்யசபா நினைச்சா ஒரு கவர்மெண்ட் வந்து தோக்கடிக்கவோ இல்ல புது கவர்மெண்ட் உருவாக்கவோ முடியாது. ஏன்னா அது அவங்களுடைய ஒர்க் மேண்டேட்லேயே கிடையாது. லோக்சபா தான் புது கவர்மெண்ட். இன்னைக்கு வந்து நரேந்திர மோடி கவர்மெண்ட் அவர்களுடைய கவர்மெண்ட் இருக்கு அப்படின்னா அதற்கு காரணம் லோக்சபா எம்பிஸ் எல்லாம் அவருக்கு சப்போர்ட்டா இருக்காங்க. கான்ஸ்டியூஷன் பிறந்தப்போ விச் மீன்ஸ் இண்டிபெண்டன்ஸ் வாங்கின உடனே கான்ஸ்டியூஷன் வந்த உடனே ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் நடந்ததுக்கு அப்புறம் நேரு கவர்மெண்ட் எல்லாம் சப்போர்ட் பண்ணதுனால நேரு பிரைம் மினிஸ்டரா இருந்தார். இப்போ வந்து ஜாயிண்ட் சிட்டிங் ஒரு சட்டம் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. லோக்சபா ஓகே சொல்லுது, ராஜ்யசபா வேணான்னு சொல்லுது, இல்லைன்னா அது அதர்வைஸ் போகுது. ஒரு ஹவுஸ் வேணும்னு சொல்லுது, ஒரு ஹவுஸ் வேணான்னு சொல்லுது அப்படின்னா ஜாயிண்ட் சிட்டிங் உட்கார வைப்பாங்க. ஒன்னா உட்காந்து அந்த பிரச்சனையை பஞ்சாயத்தை பேசி தீர்ப்பாங்க. இதுவரை அப்படி 3 இன்ஸ்டன்ஸ் உட்கார்ந்துருக்காங்க. ஓகேங்களா, 3 டைம்ஸ் ஜாயிண்ட் சிட்டிங் நடந்திருக்கு. ஜேஎஸ்பி ஜாயிண்ட் சிட்டிங் ஆஃப் த பார்லிமெண்ட் விச் இஸ் டினோட்டட் as 3 3 தடவை உட்கார்ந்துருக்காங்க. சரிங்களா, இதோட ஆர்டிகல் நீங்க ஞாபகம் வைக்கணும் அப்படின்னா இட் இஸ் வெரி ஈஸி. ஜாயிண்ட் சிட்டிங் ஆஃப் த பார்லிமெண்ட் எப்போ ஜாயிண்ட் சிட்டிங்ல ஈடுபடுவாங்க? ஏதோ ஒரு பிரச்சனை திடீர்னு ஒரு பஞ்சாயத்து அப்படின்னா ஜாயிண்ட் சிட்டிங்ல ஈடுபடுவாங்க. நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? 108 அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். 108னா ஒரு அவசரம் தானே. ஏதோ ஒரு அவசரம்னா நம்ம வந்து 108 கூப்பிடுவோம், ஒரு ஆக்சிடென்ட் அது மாதிரினா. ஸோ ஜாயிண்ட் சிட்டிங் அவசரமா 108 கால் பண்ணி ஜாயிண்ட் சிட்டிங் உட்கார வைப்பாங்க. நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஜாயிண்ட் சிட்டிங் வில் பி ஆல்வேஸ் presided பை த ஸ்பீக்கர். இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோம்? ரிலேஷன்ஷிப் பிட்வீன் போத் த ஹவுசஸ். ரெண்டு ஹவுஸ்க்கும் ரிலேஷன்ஷிப். ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து எங்க பேசுவாங்கன்னா ஜாயிண்ட் சிட்டிங்ல. அதை தலைமை ஏற்கிறது யாரு அப்படின்னா ஸ்பீக்கர். ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா அவர் தான் தலைமை ஏற்பார். அவருடைய லீவ் அவர் இல்ல அப்படின்னா யார் எடுப்பாரு அப்படின்னா டெபுட்டி ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா. சரி, அவரும் இல்ல, லீவ் போட்டார் அப்படின்னா சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா அப்படின்னு சொன்னீங்கன்னா அது தப்பு. டெபுட்டி சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா. சேர்மனுக்கு இங்க ரோலே கிடையாது. ஏன் அப்படின்னா ஸ்பீக்கர் இஸ் அ மெம்பர் ஆஃப் லோக்சபா, டெபுட்டி ஸ்பீக்கர் இஸ் அ மெம்பர் ஆஃப் லோக்சபா, சேர்மன் இஸ் நாட் எ மெம்பர் ஆஃப் ராஜ்யசபா, whereas deputy chairman is a member of ராஜ்யசபா. சேர்மனுக்கு மெம்பர்ஷிப்பே கிடையாது. so he can't preside over the joint sitting. ஓகேங்களா, இந்த 3 பேரும் ஸ்பீக்கர் அண்ட் டெபுட்டி ஸ்பீக்கர் will be directly elected by the people. ஏன் அப்படின்னா லோக்சபா எம்பிஸ் அவங்கலாம். டெபுட்டி சேர்மன் will be indirectly elected by the ராஜ்யசபா. he is a member of ராஜ்யசபா, he is an MP. எம்பியா இருக்கிறதுனால he can preside. டெபுட்டி சேர்மன் chairman who is the vice president of India cannot preside over the joint sitting. அதே மாதிரி ஜாயிண்ட் சிட்டிங் உட்கார்றதுனா நீங்க எந்தெந்த பில்ஸ் உட்கார முடியாது அப்படின்னா மணி பில்ஸ் உட்கார முடியாது, கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்ஸ் உட்கார முடியாது. பிகாஸ் ரெண்டுமே ஏன்னா இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா மணி பில்ஸ்க்கு ஜாயிண்ட் சிட்டிங் உட்கார முடியாது. ஏன்னா பினான்சியல் மேட்டர்ஸ்ல ராஜ்யசபாக்கு அவ்வளவு பெரிய சே கிடையாது. பொலிட்டிக்கல் டெசிஷன்ஸ்ல மட்டும்தான் ராஜ்யசபாக்கு ஹேஸ் ஈக்குவல் சே. அண்ட் ஸ்டேட் ஃபெடரல் ப்ரொவிஷன்ஸ் அஃபெக்ட் பண்ற டெசிஷன்ஸுக்கு ராஜ்யசபா ஹேஸ் ஈக்குவல் சே. ஏன்னா மணி பில் எல்லாம் பாத்துட்டீங்கன்னா பட்ஜெட் இஸ் அ மணி பில். ஏன்னா பீப்புளுடைய டைரக்ட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்க்கு அங்க வந்து ஃபுல் சே இருக்கு, விச் இஸ் லோக்சபா எம்பிஸ். மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மணி பில்ல அதிகமான வாய்ஸ் இருக்கலாம். ஸோ தேர் வில் பி நோ ஜாயிண்ட் சிட்டிங். கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்லுக்கு ராஜ்யசபா மஸ்ட் பாஸ் செப்பரேட்லி அண்ட் லோக்சபா மஸ்ட் பாஸ் செப்பரேட்லி. ஏன் அப்படின்னா நீங்க கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லுக்கு ஜாயிண்ட் சிட்டிங் கூப்பிடுறீங்க அப்படின்னா 500 பேர் லோக்சபா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரவுண்டட் ஃபிகர் 500, 250 ராஜ்யசபா, 750. ஓகேங்களா, லோக்சபா இந்த பில் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸ்பெஷல் மெஜாரிட்டியில பாஸ் பண்ணப்படணும் சில கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்ஸ். ஓகேங்களா, டோட்டல் 250. இதுல 2/3 மெஜாரிட்டி எவ்வளவு? ஸ்பெஷல் மெஜாரிட்டி 500. ஓகேங்களா, லோக்சபா நினைச்சாலே ராஜ்யசபாவோட இதே இல்லாம ஒப்புதலே இல்லாம பைபாஸ் பண்ணிட்டு போயிட முடியும். இது கான்ஸ்டிடியூஷனுக்கு எகெயின்ஸ்டா, விச் மீன்ஸ் டெமோக்ரஸிக்கு எகெயின்ஸ்டா போயிடும். சோ ராஜ்யசபா தனியா உள்ள 2/3 மெஜாரிட்டி பாஸ் பண்ணணும், லோக்சபா தனியா 2/3 மெஜாரிட்டி பாஸ் பண்ணணும். அதனாலதான் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்லுக்கு ஜாயிண்ட் சிட்டிங் கிடையாது. கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் இது ரிலேஷன் டு லோக்சபா அண்ட் ராஜ்யசபா பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெசிபிக் மெஜாரிட்டி தேவைப்படுது. ஆர்டிகல் 368 கீழே ஒவ்வொரு ஹவுஸும் தனியா பாஸ் பண்ணணும். நீங்க ஒரு கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லுக்கு டெட்லாக் நான் வந்து சரி செய்யறேன்ட்டு 2 பேரையும் கூப்பிட்டு ஒன்னா உட்கார வைக்க முடியாது. ஓகே, மினிஸ்டர், டேக் அ மினிஸ்டர், ஃபினான்ஸ் மினிஸ்டர், she can speak in ராஜ்யசபா, she can speak in லோக்சபா. கவர்மெண்டோடைய ஸ்டாண்ட போய் டிஃபெண்ட் பண்ணலாங்க. ஓகேங்களா, 2 பேர்லயுமே 2 இடத்துலயுமே she can speak. இன்னைக்கு இருக்கிறதுல
நிர்மலா சீதாராமன் அவங்க தான் வந்து மினிஸ்டர் ஆஃப் ஃபினான்ஸ் இல்லையா, அவங்க வந்து she can speak in லோக்சபா அண்ட் ராஜ்யசபா both. We are seeing the relationship between both the houses. But she is a member from Rajya Sabha. Whether she will have a voting capacity in Lok Sabha அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நீங்க எந்த ஹவுஸ்ல இருந்து வந்தீங்களோ அந்த ஹவுஸ்ல மட்டும்தான் நீங்க வந்து ஓட் பண்ண முடியும். ஓகே, இப்போ பார்த்துட்டோம். ஈக்குவல் பவர்ஸ் ஆஃப் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா எந்தெந்த மேட்டர்ஸ்ல இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்றால், பவர்ஸ், ப்ரிவிலேஜஸ், இம்யூனிட்டிஸ் ரெண்டு ஹவுஸ்க்குமே ஈக்குவல். ஈக்குவல் பவர்ஸ் இன் எலெக்ஷன் அண்ட் இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட். பிரசிடென்ட் இம்பீச் பண்ணணும்னா போத் த ஹவுசஸ் ஹேஸ் ஈக்குவல் பவர். ஈக்குவல் பவர் வித் எலெக்ஷன் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட். வைஸ் பிரசிடென்ட்டை ரெண்டு ஹவுஸும் சேர்ந்து தான் எலெக்ட் பண்ணுவோம், ஈக்குவலா எலெக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஓகே, அதே மாதிரி எமர்ஜென்சியை அப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா போத் ஹவுசஸ் வில் டூ இட் இன் அன் ஈக்குவல் வே. ஈக்குவல் சே இருக்கு. Emergencies here, which is including financial emergencies also. Equal power will be given in receiving reports and paper from the statutory authorities. Statutory authorities like NC, BC, National Commission of Backward Classes, yeah, Election Commission, statutory authorities and கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டிஸே எடுத்துக்கோங்க. எலெக்ஷன் கமிஷன் ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா ஈக்குவலா எக்ஸாமின் பண்றதுக்கு ஈக்குவல் பவர்ஸ் இருக்கு ரெண்டுக்குமே. எங்கெங்கெல்லாம் லோக்சபா இஸ் அட் அ ஹையர் பெடஸ்டல் தேன் ராஜ்யசபா. லோக்சபா பெருசு, ராஜ்யசபா சிறுசு அப்படின்னா கவர்மெண்ட்டை அன்சீட் பண்றதுல நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க கவர்மெண்ட்டை கலைக்கணும் அப்படின்னா ராஜ்யசபால யூ கான்ட் பிரிங் எனி திங். பட் லோக்சபால இஃப் லோக்சபா எம்பிஸ் திங்க் டுடே கவர்மெண்ட் கேன் பி டாப்பிள்டு. இது வந்து லோக்சபாக்கு கொடுக்கப்பட்ட பிரத்யேக உரிமை. Okay guys, thank you for watching. Next video la we will see about the system and the methods of election we practice, and don't forget to subscribe. And இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு நினைச்சீங்க அப்படின்னா you can share it to your friends. Please comment your suggestions in the comment box. Thank you.